மேஷ ராசிக்கு இன்று சந்திராஷ்டமம் தொடர்கிறது. இதனுடைய விளைவுகள் தனிப்பட்ட முறையில் இன்றைய நிலைக்கு என்னென்னலாம் நடக்கும், எதிலெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன அழுத்தம், மன உளைச்சல் கண்டிப்பாக ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஏதாவது ஒரு விஷயங்களை நினைத்து, தந்தை வழி உறவினர்களை நினைத்து, தாய் வழி உறவினர்களை நினைத்து சில குழப்பங்களாக இருக்கலாம். அளவுக்கு அதிகமான தைரியம் இன்று வேண்டாம்னு சொல்லலாம். ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் தேவை. பிரயாணங்களுக்கு சிறந்த நாள் இன்று, விரயங்களுக்கு ஏற்ற நாள். பணிக்கு ஒரு நல்ல நிலை, நல்ல ஹார்ட் ஒர்க் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் லிஸ்ட் அவுட் செய்து நிறைய வேலைகளை முடிக்கக்கூடிய அந்த பிளானிங் உங்களுக்கு உதவியாக இருக்கும். வேறு எந்த புது முயற்சிகளையும் நீங்கள் செய்யாமல் ரொட்டீனான வேலைகளை மட்டும் செய்வது, புதிய முயற்சிகளை தடுப்பது, முதலில் சொன்ன கவனமான விஷயங்களை ஃபாலோ பண்ணுவது மேஷ ராசிக்கு மிகுந்த பலன்களை கொடுக்கும். அடுத்தது ரிஷப ராசிக்கு பார்க்கலாம். ரிஷபத்திற்கு இன்று கேட்டை நட்சத்திரத்தில் சந்திரன் செல்வது, நேர் 7ஆம் வீட்டில் சப்தமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இவங்களுக்கு பஞ்சமாதிபதி. ஆனாலும் அந்த புதன் கிரகம் சற்று பஞ்சமஸ்தானத்துடைய வலிமையை குறைக்கக்கூடிய வகையில் இருப்பது எல்லா முயற்சிகளுக்கும் ஓரளவிற்கு பொறுமையை சோதித்து பிறகு வெற்றி கொடுக்கக்கூடிய நிலை. அதனால் நீங்க முயற்சி செய்யாமல் இருக்க வேண்டாம். தொழில் ரீதியிலாக நல்ல வளர்ச்சி, பணியிலும் ஒரு ஏற்றமான நல்ல நிலையாக இருக்கும். வருமானத்திற்கு குறைவு இருக்காது. ஆரோக்கியம் தொடர்பான சில விஷயங்களை கவனித்து பார்த்து கொள்வது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் ரிஷப ராசிக்கு. அடுத்தது மிதுன ராசிக்கு பார்க்கலாம். மிதுன ராசிக்கு இவங்களுடைய 6ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய சந்திரன் இவங்க ராசிநாதனுடைய புதனுடைய கேட்டையில் இன்று செல்கிறார். குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி, மகிழ்ச்சி, உற்சாகம், சுப நிகழ்ச்சிகள். தொடர்ந்து சுக்கிரனுடைய அமர்வு 2இல் இருப்பது. இன்றைய புதன் இவங்களுக்கு புது முயற்சிகளில் கண்டிப்பாக சில குழப்பங்களையும் தடைகளையும் கொடுத்து வெற்றி கொடுக்கலாம். சற்று பொறுமை தேவை. முடிந்தவரை இன்று புது முயற்சிகளை தவிர்ப்பது கூட நல்ல நிலை. பணிக்கான சில விஷயங்கள் எல்லாம் இன்று தொடர்ந்து பேசுவது, தவிர்ப்பது நல்ல பலன்களை கொடுக்கும். ரொட்டீனான வேலைகளை செய்வது ஒரு நல்ல நிலையாக இருக்கும். ஆரோக்கியத்தில் ஓரளவிற்கு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் சில விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சிலருக்கு நீண்ட நாள் ஆரோக்கிய பிரச்சனைகள், ஏதாவது உபத்திரவங்கள் இருந்தால் அதற்கான மருத்துவ விரயங்களாக இருக்க வாய்ப்பாக மாறக்கூடும். ஓரளவிற்கு நீங்க மருத்துவ பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கு கவனிப்பாக இருப்பது பலன்களை கொடுக்கும்.